நேயர்களுக்கு வணக்கம். அமர யோகம் என்ற ஒரு சுப யோகம், அது ஜாதகத்திலே இவ்வாறு அமையும். அந்த அமர யோகம் எவ்விதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தரும் என்ற விவரங்களை ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த வீடியோவில் விளக்கி பேசுகிறேன். இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ. இதை நேயர்கள் முழுமையாக பார்த்து இதன் விவரத்தை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமரயோகம் என்பது 2 வகையிலே உருவாகும். அது எவ்வாறெனில் 4 சுப கிரகங்களும் 4 கேந்திர இடங்களிலே அமர வேண்டும். 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களில் 4 சுப கிரகங்களும் ஒன்றொன்றாக அமைய வேண்டும், அல்லது 4 அசுப கிரகங்களும் ஒன்றாக 4 கேந்திரங்களிலே அமர வேண்டும். இது ஒரு வகையான அமரயோகம். அடுத்த வகை, சூரியன் சிம்மத்திலே ஆட்சியாக இருக்க வேண்டும் அல்லது மேசத்திலே உச்சமாக இருக்க வேண்டும். அவ்வாறு சூரியன் இருக்கக்கூடிய அந்த ராசி ஒரு கேந்திரஸ்தானமாகவோ அல்லது 5, 9 என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோண ஸ்தானமாகவோ அமைய வேண்டும். அடுத்து, சந்திரன் கடகத்திலே ஆட்சியாக இருக்க வேண்டும் அல்லது ரிஷபத்திலே உச்சமாக இருக்க வேண்டும். அடுத்து, இதர சுப கிரகங்களான குரு 8லே இருக்க வேண்டும், சுக்கிரன் 12லே இருக்க வேண்டும். இவ்வாறான அமைப்பு ஒரு அமரயோக அமைப்பு. இந்த 2வது சொன்ன அமரயோக அமைப்பு குரு 8லேயும் சுக்கிரன் 12லேயும் சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அது ஒரு கேந்திர ஸ்தானமாகவோ அல்லது ஒரு திரிகோண ஸ்தானமாகவோ இருக்க வேண்டும். அடுத்து, சந்திரன் கடகத்திலே ஆட்சியாகவோ அல்லது ரிஷபத்திலே ஆட்சியாகவோ இருக்க வேண்டும். இந்த 2வது அமைப்பு ஏற்பட்டால் ஜாதகத்திலே உள்ள அனைத்து தோஷங்களையும் இந்த அமைப்பு நீக்கிவிடும். இந்த அமரயோகம் சிறந்த பலனை ஜாதகருக்கு வழங்கி மேல்நிலைப்படுத்தும். இந்த முதல் தரமாக சொன்ன அமரயோகம் 4 கேந்திர ஸ்தானங்களிலும் 4 சுபகிரகங்கள் இதிலே அமர்ந்திருந்தால் அவ்விதமான அமைப்பை பெற்றவர்களும், அல்லது 4 அசுப கிரகங்களும் 4 கேந்திரங்களில் அமைந்து இந்த யோகத்தை உருவாக்கினாலும் அந்த ஜாதகர் அதிகமான நிலபுலன்களை, சொத்துக்களை உடைய ஒரு மிராசுதாரராக திகழ்வார். அடுத்து, வீடு, மனை போன்றவற்றை வாங்கி விற்பனை செய்யும் ஒரு தொழிலாக கொண்டு அதன் மூலம் செல்வத்தை திரட்டுவார் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த அமரயோகம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் தனவந்தர்களாக இருப்பார்கள். மிகவும் வசதி படைத்த செல்வந்தர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய தொழில் வீடு மனைகளை வாங்கி விற்பதும்
மாற்றி கொடுப்பதும் தொழிலாக அமைந்து அதிலே செல்வத்தை திரட்டுவார்கள். அதிலே வளம் பெற்று வாழ்க்கையிலே மிக முன்னணி நிலையிலே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல பொருளாதார வசதியும் புகழையும் பெறுவார்கள். கடனில்லாத வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கை, எப்போதும் பணம் புரண்டு கொண்டே இருக்கும். நல்ல தொழில் அமைப்பும் நல்ல சிறந்த பணியாளர்களையும் பெற்று அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலே வளத்தை பெறுவார்கள். நிதியை திரட்டுவார்கள். செல்வந்தராவார்கள். சீமானாக வாழ்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல பணியாட்கள் கிடைத்தாலே அந்த தொழிலை செய்யும் ஜாதகர் சிறந்த விளங்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிடும். அவ்வாறான பணியாளர்கள் கிடைப்பது என்பதே ஒரு யோக அமைப்பு. இந்த அமர யோகம் அவ்வாறான பணியாளர்களை எளிதாக இந்த ஜாதகர்களுக்கு வழங்கி ஜாதகர்களை மேல்நிலைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இரண்டாவது வகையான ஒரு அமர யோக அமைப்பு சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று அந்த ஸ்தானம் ஒரு கேந்திர இடமாகவோ அல்லது ஒரு திரிகோண இடமாகவோ இருக்க வேண்டும். அடுத்து புதன் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்க வேண்டும். குரு 8இல் இருக்க வேண்டும் அல்லது சுக்கிரன் 12இல் இருக்க வேண்டும். இவ்வாறான 8, 12இலே குரு சுக்கிரன் மாறி கூட இருக்கலாம். இவ்வாறு அமையப்பெற்றாலும் இரண்டாவது வகை யோகம். இந்த யோகம் பெற்ற ஜாதகர்கள் ஜாதகத்திலே ஏதாவது தோஷம், செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், நாக தோஷம், சனி தோஷம் போன்ற தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது அகற்றப்படும். இவ்விதமான ஜாதக அமைப்பு அந்த தோஷங்களை அகற்றி ஜாதகருக்கு நல்ல உயர்தர வாழ்க்கையை கொடுக்கும். ஜாதகர் பிரபலமான நபராக திகழ்வார். புகழ் பெறுவார். செல்வந்தனாக இருப்பார். நல்ல குடும்ப அமைப்பை பெற்று சற்புத்திரர்களை பெற்று மகிழ்வார். நல்ல தலைமை பொறுப்பை ஏற்பார். தகுதியான நல்ல பணிகளை மேற்கொண்டு அந்த பணிகளை கண்ணும் கருத்துமாக செய்து உயர்வார். கடமையே கண்ணாக இருப்பார். அவருக்கு கிடைக்கும் பணியாளர்களும் சிறந்த நல்ல விசுவாசமான பணியாளர்களாக இருப்பார்கள். அதனால் அவருடைய செல்வம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும். நல்ல தர்ம சிந்தனையும் நல்ல மத நம்பிக்கை, கோயில் விழா போன்ற விசேஷங்களுக்கு செலவழிக்கும் ஒரு நல்ல குணம், பக்தி மார்க்கத்திலே அதிகமான ஈடுபாடு, கருணை, தர்மம் போன்ற நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட ஜாதகராக அந்த ஜாதகர்கள் விளங்குவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அமரயோகம் பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையிலே மேல்நிலைப்படுவார்கள். இதமான கிரக அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் உடையவர்களாக சிறந்த நிர்வாகிகளாக திகழ்வார்கள் என்றும் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுப யோகங்களிலே அமர யோகம் ஒரு சிறந்த யோகம். இந்த அமர யோகம் 2 வகையிலே ஏற்படும். அந்த 2 வகையிலே
கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெளிவுபடுத்தி உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையிலே பேசியிருக்கிறேன். இந்த வீடியோவை காணும் என் அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும், எனது பல முந்தைய வீடியோக்களிலே ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் கிரக அமைப்புகளால் ஏற்படும் யோகங்களையும் அந்த யோகங்கள் தரும் பலன்களை பற்றியும் நட்சத்திரங்கள் அவற்றின் குணங்கள் அந்த நட்சத்திரங்கள் அந்த ஜென்ம நட்சத்திரக்காரர்களுக்கு தரும் பலன்கள் போன்ற விவரங்களையும் பேசி வெளியிட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.